1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1. இன்னும் இயேசு அப்போஸ்தலர்களை சொல்றது பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல சீசர்களை பார்த்து இயேசு சொல்றாரு 4வது வசனத்துல, அவர்களுடனே கூட்டி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமென். இதுதான் அந்த பரிசுத்தமாக்கப்படுது. ஆமென். பாருங்க, அது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படல. என்னது ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. இந்த உலகத்திற்கு நான் மரிக்கிறேன் என்ற ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியின் ஒரு முழுக்குதல் இருக்குது. அதுதான் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இங்க அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எதனால் பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் அந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக இயேசு மரித்து உயிரோடு எழுதி 40 நாள் அவரோடு உலாவி கொண்டிருந்தார் பாத்தீங்களா? அந்த நாட்கள்ல தான் சீசரை பார்த்து சொல்றாரு, இன்னும் சில நாட்களுக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறும்பொழுது அந்த ஆவியினால் தான் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட உறவுகளுக்குள்ள போனார்களே ஒழிய அவர்கள் ஒருமனமாக இருந்து ஜெபித்ததுனால ஆவியானவர் இறங்கி போனார் அது இல்லை. அந்த ஆவி அவர்களுக்குள் வந்த உடனே தான் அந்த உறவுகள் வர ஆரம்பிக்கிறது உரிமையாய். அது வரைக்கும் ஒரு பொம்பளைக்கு பயந்து இயேசுவை மரித்த அதே பேதுரு ராஜாக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறார். இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னார். நீங்கள் கொண்ட இயேசுவே தேவன் உயிரோடு எழுப்பினார், கிறிஸ்துவை எழுப்பினார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்படி அந்த பலன் வந்தது? அதுதான் ஆவியானவருடைய மறுரூபமாக்கப்படுகிறது. இப்படி இந்த வசனத்தெல்லாம் உள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுத்துவார். உங்களுக்குள்ள ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். நீங்க பைபிளை படிக்கும் பொழுது அந்த ஜீவ வசனத்துல ஒளி உங்களுக்கு தெரியும். நீங்க படிச்சாலே இப்படி இருந்த இப்படி சொல்லுத அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா படிக்கலன்னா ஏதாவது சொல்லுவாங்க, படிக்கலன்னா இயேசு கண்ணை ஊத்திடுவாரு, படிக்கலன்னா இயேசுவோட நமக்கு உறவு இருந்து அவர் நம்மளை பச்சிக்கிற அப்படி நம்மளை கொண்டுருவாரு. இந்த உறவுல படிச்சிருப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அந்த உறவுல நீங்க படிக்க மாட்டீங்க, பயத்துல படிக்க மாட்டீங்க. இப்படி இருக்குதா பேரிலும் தெளிவோட்டிலும் அதிக மேன்மையானது அந்த மகத்துவம் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க இடம் கொடுக்கணும். எனக்குள்ள அவர் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் படிக்க ஆசைப்படுற ஒரு வார்த்தை நீங்க வரும்பொழுது சுவிசேஷத்துக்கு அதான் இந்த 2 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சு பாருங்க. 11ஆம் வசனம் என்ன சொல்லும்? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்கள தேவன் நினைச்சாரு, அசுத்த ஆவியை ஒப்பு கொடுத்திருந்தாரு. வஞ்சிக்கிற ஆவியை என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்திருந்தாரு. அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? வசனத்திலே வாஞ்சையா இருக்கணும். களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையா இருங்கள். வார்த்தைகள் வாஞ்சை. அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை உயிரே. அந்த வார்த்தை தான் மறுபடியும் பிறந்தவராக நமக்கு உயிரே இருந்தாங்க. வார்த்தை தான். எப்படி கடல்ல வாழ்கிற மிருகங்களுக்கு தண்ணீர் ஜீவனா இருக்குதோ, எப்படி வெளியில வாழ்றவங்களுக்கு காற்றுல ஜீவனா இருக்குதோ, அதே போல் மறுபடியும் பிறந்தவராக நமக்கு கிறிஸ்து தான் ஜீவன். அவர்தான் நமக்கு சுவாச காற்று. அந்த வார்த்தை தான் நமக்கு சுவாச காற்று. இந்த வார்த்தையினால தான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மறுபடியும் பிறந்தவராக நமக்கு வார்த்தை தான் எல்லாமே. இந்த ஜீவ வார்த்தை தான் நமக்கு எல்லாமே. ஆமென். இதனால நாம் பிழைக்கிறோம், வாழ்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, நீ சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் நீங்க ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதுதான் பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கினது. அவர்கள் ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டார். ஆமென். அதுக்கு முன்னாடி மாம்சத்துல பரிசுத்தமாக்கப்பட்டதாங்க. மாம்சத்துல இருக்கிறதுல இயேசு இருந்தா ஒரு நடிப்பு, இல்லனா ஒரு நடிப்பு இருக்கும் சீசர்களுக்கு. இயேசு மரிச்சத பாருங்க, கடற்கரையில பேதுரு மீன் பிடிக்கிறாரு, டிரஸ் இல்லாம மீன் பிடிக்கிறாரு. ஏன்? பரிசுத்த ஆவியினால் அவர்கள் பரிசுத்தமாக படல. ஆனா மேல் வீட்டர்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது பிறகு ஒருவர் கூட பேதுருவை குற்றப்படுத்த முடியல. அப்ப
எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இது எனக்குள்ள வெளிப்படுது, எனக்குள்ள செயல்படுது. ஆமென். அதை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள அது வெளிப்படும். அதே அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல வாங்க. 10 அதிகாரத்துல 2வது வசனம். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல 2வது வசனம். படிக்கிறீங்களா? அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை பார்த்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. எப்படி சாட்சி கொடுக்கிறது? அந்த கொர்நேலியு என்கிற மனிதனை எப்படி ஒரு 100க்கு அதிபதியான அந்த கொர்நேலியுவை பற்றி வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருக்கு. அவன் மட்டும் இல்ல, அவன் வீட்டார் எல்லாருமே தேவனுக்கு பயந்திருக்கிறாங்க. பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யறான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யறான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். தான தர்மங்களை நிறைய கொடுக்கிறான். தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்து இருக்கிறான். இதை விட ஒரு மனுஷனுக்கு எதுல குறைவு வந்துடும்? ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு இருந்தா யாராவது அவனை குற்றப்படுத்த முடியுமா? பொதுவா ஒரு மனுஷனை தேவனுக்கு பயந்தவன்னு சொன்னாலே அவன் தப்பு தண்டனைகளை என்ன செய்ய பயந்துதான் இருப்பான். ஏன்? மனுஷனுக்கு பயப்படாலும் தேவனுக்கு பயந்தா ஒதுக்கிதான் இருப்பான். அப்படித்தானே? இவன் மட்டும் இல்லை, இவன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க. தான தர்மமும் நிறைய செய்யறாங்க. இப்படி செய்யறவன் அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்த மாட்டான். அப்படித்தானே? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன பரிசுத்தம் தேவை? இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன ஒழுக்கம் தேவை? ஆனா இங்க 6 படிக்க 10 ஆகுது. அவன் பதவிக்குரியவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்திலே இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுமான். அந்த கொர்நேலியு 10 தேவதூதன் சொல்றான், அங்க பாரு, அங்க ஒரு கடலோரத்துல அந்த பேதுரு ஒரு மனுஷன் இருக்கான். அவனை நீ வர சொல்லு, நீ என்ன செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லுவான். யாருக்கு? ஒரு உத்தமனா இருக்கிறவனுக்கு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனுக்கு, தான தர்மம் செய்யறவனுக்கு, அவன் தேவன குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்து கொண்டிருக்கிறவனுக்கு நீ நடக்க வேண்டியது அவன் சொல்லுவான். அப்படின்னு சொன்னா ஏதோ ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏதோ அவன்கிட்ட என்ன அவன் செய்யக்கூடியது ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த உலகத்துக்குரியது எல்லாமே அவன் நல்லதுதான் செய்யறான். எந்த தீமையும் கிடையாது. அப்போ அந்த தேவதூதன் வந்து பாராட்டிருக்கலாமே, ஒரு நிலையிலே நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நான் உனக்கு இன்னும் பொக்கிஷத்தை தாரேன், இன்னும் நீரோடி வாழலாம் வாழு அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. என் பேதுருவை கூப்பிட சொல்லணும். என் பேதுரு உனக்கு சொல்லுவான் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்ப விஷயம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, அது 43 44 படிங்க. 10ல 43 44. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்லா கவனிங்க. அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். யாரை குறித்து? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். யாரை? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அவரை விசுவாசிக்கிற எவனோ அவருடைய நாமத்தினால் அவன் பாவ மன்னிப்பை பெறுவான். இத அடுத்த சந்தே சேர்த்து படிச்சு. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, அப்போ ஒருவருக்கு எல்லாம் இருக்குது. என்னது இல்ல? பரிசுத்தமாக்குறவர் அவர்கிட்ட இல்ல. அல்லேலூயா. அது வரணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்தால் அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? இறங்கி அவனை பாவத்தை மன்னிச்சு அவனை பரிசுத்தமாக்குவார். இந்த கொர்நேலியுட்ட அவன் வாழ்க்கையில பாவம் செய்யல, ஆனால் பாவ வம்சம், பாவ வம்சம், அவன் மனித வம்சம், அவன் மனித வம்சம் பாவ வம்சம். அவன் இந்த நல்லவன் பாவத்திலிருந்து நீங்களாக்கப்படுங்கிறத தேவனோடு அவன் செழித்துக் கொண்டிருந்ததுனால இவனை நீங்களாக்கணுங்கிறதுக்காக தேவன் தூதர்களை அனுப்பி இப்படி பாரு பேதுரு வருவான், இயேசு கிறிஸ்துவை வச்சு நான் பேச வைப்பேன், நீ விசுவாசித்த அவனை தூய்மைப்படுத்த அவர் உனக்குள் இறங்கி அவர் உன்னை மறுமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் இங்க நடக்குது.
தானே இருக்காங்க. இந்த கொர்நேலியு இருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கொர்நேலியு ஜெபம் பண்றாரு, இரவு பகல் ஜெபம் பண்றாரு, குடும்பத்தோட இருக்காரு, நல்லொழுக்கமா இருக்காரு, தானமா சரி. இவர் எந்த பிரமாணத்துல இருந்து செஞ்சாரு? நியாய பிரமாணத்துல செஞ்சாரு. நியாய பிரமாணத்துல தான் செஞ்சாரு. இதுல ஏதாவது அந்த குற்றம் இருக்குதா? இல்ல. ஆனா குற்றம் இல்லாத அளவுக்கு குற்றமற்றவர் தான். ஏன்னா பாவம் அங்கதான் இருக்கும். பாவத்துக்கான பழி செலுத்த படல, செலுத்தினவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பேதுரு மூலமாய் செலுத்தினவரை அவர் அறிந்து கொள்கிறார். அந்த பாவத்துக்கான பழியை செலுத்தின இயேசுவை இந்த கொர்நேலியு அறிந்து கொள்கிறார். அதை தனக்குள் ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர்கள் கூடியிருந்தவர்களெல்லாம் தனக்குள் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவன் புதிதாக்கப்பட்டுவான், அவன் விடுதலையாக்கப்பட்டுவான். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? எனக்குள்ள அவர் இருக்கிறார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். நான் பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறுரூபமாக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஆமென். அப்ப இப்படி இருக்கு. நான் இருக்கு மேலானதை நீங்கள் தேட ஆரம்பிங்கள். அந்த கிறிஸ்துவின் மகிமையை நான் அடையணும், கிறிஸ்துவின் மகிமையை நான் அடையணும், கிறிஸ்து செய்ததை நான் செய்யணும், கிறிஸ்து வாழ்ந்தபடி நான் வாழணும். எனக்கு அது நடக்குது என்பதை நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். நீங்கள் அப்படி நம்ப ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த வசனத்தை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஜீவ வசனத்தை எதை நீங்கள் நம்ப ஆரம்பிங்களோ அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை மறந்துட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாததை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்கன்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. நீங்க மறுபடியும் பிறந்தவங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் என்ன திட்டம் என்பதை அறிந்திருந்தார். அறிந்துட்டு அவர் நினைச்சிருந்தா, இயேசு இந்த பூமியில மனுஷன் நினைச்ச மாதிரி நினைச்சிருந்தா, அவர் சுத்தி எப்பொழுது என்ன நடந்துச்சு? அவர் போனா சொல்லுவாங்க, அவர் போனான்னு அது எப்படி சொல்லுவாங்க, பொதுக்கூட்டம் நடந்த ஊர்வலம் இருப்பாங்க. இயேசு போனா பின்னால ஒதுங்க மாட்டாரு, பின்னால ஒரு படையே வரும். அல்லேலூயா. அவர் போனாலே என்ன செய்யணும் தெரியும்? ஒரு பெரிய கூட்டமே பின்னால வரும். அவர் நின்னாலே சுத்தி அப்படியே ஆட்கள் என்ன பேச போறாங்க அப்படி கவனிப்பாங்க. ஏன்னா வார்த்தையை சொன்னாலே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன பேச போறாங்க ஒரு வாயில வார்த்தை வருவதற்கு ஏங்கி கொண்டு இருப்பாங்க. அவர் நினைச்சு அவங்களோடு உலாவி கொண்டு இருக்க முடியாதா? அவங்களோடு ஞானம் சொல்லி இருக்க முடியாதா? அவங்களோட நான் வாழ ஆசைப்பட நினைக்க கூடாதா? நினைக்கலாமே. ஏன்? அவர் அறிந்திருந்தார், இவ்வளவு பேர் எனக்குள்ள வந்தாலும் நான் இதற்கு அடிமையா இருக்க மாட்டேன். நானே என் பிதா எனக்கு என்ன திட்டம் வச்சாரோ அதை நான் அடையும் வரையும் நான் நினைச்ச மாட்டேன். அதுதான் எனக்கு போதனம். பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போதனமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அம்மா அவர் செய்த நிறைவேற்றின இயேசு எப்படி வைராக்கியமா இருந்தாரோ அதே வைராக்கியத்தை ஆவியானவர் தான் நீங்க உங்களுக்குள்ள இருக்காரு. ஆமென். அதே வைராக்கியத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. கிறிஸ்துவின் மகிமையை நான் அடைவேன், கிறிஸ்துவின் மகிமை நமக்குள் வெளிப்படும் என்கிற உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது அதை நாம் அப்படியே நினைக்க அந்த உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கிறது, அந்த மகிமை நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். நாம் அதற்கு நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அதற்கு நாம் புதிதாக குழந்தைகள் அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வளர ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இதை உள்வாங்கி கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் அந்த புதிய மனுஷனுக்குள் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் கேட்கிறதுதான் நான் வளர்கிறேன். ஆமென். ஆமென். கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். அந்த ஞானப்பால் தேவனுடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை மேல் வாஞ்சையா இருக்கும்போது தான் நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். அப்ப எதுமே வாஞ்சையா இருக்கணும்? வார்த்தை. இந்த வார்த்தை மேல் நீங்க வாஞ்சையா இருந்து இதை நீங்க அறிய நினைச்சீங்கன்னா நீங்க எல்லா விஷயங்களும் அவர் விடுதலை ஆக்கிறார். ஆமென். அவர் விடுதலை ஆக்கிறார். அதான் வசனம் சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறார். பிரச்சனையா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் கடனா இருந்தாலும் அது மாறிட்டே இருக்கும். ஆமென். அது மாறிட்டே இருக்கும். ஆமென். நீங்கள் அறிந்து கொள்ள இங்கே தேட அந்த எல்லாவற்றையும் தூதர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆமென். அவரை அறிந்து கொள்ள தேவ தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்வது மகா தீவிரமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை அங்க என்ன செய்யறாரு? அப்போஸ்தலர்ல அங்க கேட்ட பொழுதே ஆவியானவர் வந்தனே மறுரூபமாகிறார். அப்பொழுதுதான் அங்க கொர்நேலியு ஒரு பூரணமாக்கப்படுகிறார், ஒரு கொர்நேலியு மறுரூபமாக்கப்படுகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு தப்பு இல்லை. ஆனால் வம்சம் பாவ வம்சம், மனித வம்சம், நியாயப்பிரமாணம்
அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 20:32 படி